ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 9 மாதம் ஓடிப்போச்சு. இப்போ 10வது மாதத்தில் இருக்கோம். ஆங்கில வருடம் அப்படின்னாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி ஒரு குவார்ட்டர் இதில் இருக்கும். 3 மாதங்கள், அக்டோபர் மாதம். இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களோட பெயர்ச்சிகளும் இந்த மாதம் இருக்குது. சூரிய பகவானோட பெயர்ச்சி, குரு பகவான் அதிசாரமாக போகிறார், புத பகவான் 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, சுக்கிர பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, செவ்வாய் பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் ஆகலை, சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது சமயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான மேஷ ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். அந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான். சாதாரணமாகவே நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வேகத்தில் வேலை செய்கிறவங்க, பரபரப்பாக இருக்கக்கூடியவர்கள், சுறுசுறுப்புன்னே சொல்லலாம். அதேமாரி உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? கால நேரம் பார்க்காம ஒரு வேலை செய்கிற ஆளுங்க நீங்கள். இந்த டைம் தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டீங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு ரெஸ்ட் எடுப்பீங்க, ஆனால் அதே சமயம் வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசாமிங்க. அந்த வகையில் உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் 26 அக்டோபர் வரைக்கும் உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்தாலே ஓரளவுக்கு சக்ஸஸ், திருமண யோகம் உண்டாகும், நண்பர்கள் வழியில் ஆதாயம், கூட்டாளிகளின் மூலமாக சில நன்மைகள், இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி 7ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ஜென்மராசியை 7ஆம் பார்வையை பார்க்குறது ரொம்ப விசேஷமான பலன்கள். கண்டிப்பாக மனசில் ஒரு வேகம் இருக்கும். செவ்வாய் பார்த்தாலே உணர்ச்சி அதிகமாக இருக்கும். அந்த வேலை அப்படியே இப்படி பண்ணணும் அப்படின்னு பவர் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அதுவும் குரு வேறு 5ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கார். எப்போ? 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 8 டேஸ் தான் குருவோட பார்வை கிடையாது. மற்றபடி 18ஆம் தேதி வரைக்கும் அவர் பார்க்குறார். ஸோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த செவ்வாய் பகவான் 27/10/2025 முதல் உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார், ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா அஷ்டமாதிபதியும் அவர் தான். ஸோ ஆட்சி அமைத்து மீண்டும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். ஏன்னா குரு பார்த்தாலே ரொம்ப விசேஷம், குருமங்கள யோகம். குரு அற்புதமான சில வேலைகளை அந்த பார்வையிலேயே உங்களுக்கு கொடுப்பார். அப்போ உங்களுக்கு சில யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நுணுக்கமான ஒரு அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 3/6 அதிபதி புத பகவான். இந்த புத பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் 2 தடவை டிரான்சிட் ஆகிறார். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி மட்டும்தான் அவர் பகைரோண ரோகஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் செகண்ட் 2ஆம் தேதியே 2/10/2025 முதல் உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வையை வாங்குறார். இந்த புத பகவான் இது வரைக்கும் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 23/10/2025 வரைக்கும் இருக்கார் 7ஆம் இடத்துல. என்ன இதில் 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையை வாங்குறார். ஸோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் மனசில் ஒரு அறிவு இருக்கும், அறிவுபூர்வமாக இந்த வேலையை செய்யணும்
ஆக்கப்பூர்வமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக இந்த புத பகவானால் உங்களுக்கு குறையும். ஏன்னா உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்திலும் சரி, இப்படித்தான் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு பெரிய பவர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு உண்டான ஒரு ஊதிய உயர்வு அதெல்லாம் வரணும்ல, கண்டிப்பாக வரும். அடுத்தபடியாக இதே புத பகவான் 24/10/2025 முதல் 8ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடத்துல அங்கே யார் இருக்காங்க? நம்ம செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் வந்து 26ஆம் தேதியிலேருந்து அங்கே வரார். 27லேருந்து அங்கே வரார். ஸோ 24/10/2025 முதல் இந்த புத பகவான் 8ஆம் இடத்துல மறைகிறார். மறைந்த புதன் கண்டிப்பாக ஒரு நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார். ஏன்னா மறைந்த புதன் கொடுத்தே ஆகணும். அஷ்டம ராசியில் கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் அற்புதமாக குறையிறதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த புத பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு என்ன 8ஆம் இடத்துல மறைவுனாலும் உங்களுக்கு குருவோட பார்வையை வாங்கிடுறார். குருவோட பார்வையை வாங்கிட்டு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த புத பகவான் இந்த டிரான்சிட்டில் கொடுப்பார். அடுத்தபடியாக 2-7 அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதாரணமாகவே திருமண யோகம் வந்ததுக்கு அப்புறம் தான், ஒரு கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அதேமாரி நண்பர்கள் உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப கை கொடுத்து உதவுவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாக்கியம். 2-7 அதிபதி சுக்கிர பகவான் 7-10-2025 வரைக்கும் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கேது சுக்கிரன் யோகம் பரவாயில்லை, இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு மனசில் அப்படி இப்படியே ஒரு கிளேசம் இருந்துருக்கும். கவலைப்பட வேணாம். ஏன்னா 8-10-2025 முதல் இந்த சுக்கிர பகவான் அந்த மாத கடைசி வரைக்கும் 31-10-2025 வரைக்கும் 6ஆம் இடத்துல வராரு. 6ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். நீச்சம் ஏன்னா கன்னி ராசியில் சுக்கிரன் வந்து நீச்சம் அடையும் போது என்ன ஆகும்? ஒன்று குருவோட பார்வையை வாங்கினார்னா பரவாயில்லை, இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான வேலைகளை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். சரியா? என்ன அப்படின்னா உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக கடன் விஷயத்தில், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் சில பேருக்கு உண்டாகும். அந்த கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீச்சம் அப்படிங்கும்போது அதற்குண்டான பாசிட்டிவ், ஏன்னா நீச்சம்ங்கிறது நெகட்டிவ், நம்ம பாசிட்டிவாக எல்லாத்தையும் செஞ்சோம்னாலே கண்டிப்பாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரியா? அடுத்தபடியாக 9-12 அதிபதி சூப்பர். ஏன்னா இந்த பாக்யாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு வந்து குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தா கூட நன்மைகளை கொடுத்தார். இருந்தாலும் அவர் எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படிங்கும்போது இளைய உடன் பிறப்புகளின் மூலமாக குழப்பங்கள், முயற்சிகளில் கொஞ்சம் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும். முயற்சிகளை எடுக்கணும் நீங்கள். அதே சமயம் 18-10-2025 முதல் இந்த குரு பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதிசாரமாக உங்களது சுகஸ்தானத்துக்கு வர்றது ஒரு திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா சுகஸ்தானம்ங்கிறது ரொம்ப அற்புதம். 3ஆம் இடம் விட 4ஆம் இடம் பரவாயில்லை. ஆக குரு 4ஆம் இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அந்த மன சஞ்சலங்கள், மனக்கிலேசங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதம். என்ன அப்படின்னா உங்களோட அஷ்டமராசியை பார்க்குறார், அடுத்து ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார், அடுத்தபடியாக விரயஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ சுப விரயங்கள் இருக்கும். மற்றபடி உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். அடுத்தபடியாக ராகு பகவான். இந்த ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அற்புதமான பலன்களை கொடுத்துட்டுருக்கார். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும். 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையும் அவர் வாங்குறார். அதுக்கப்புறம் அவரோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஏன்னா குருவோட பார்வையை விலகினோடனே அவர் தனிச்சையாக உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ உங்களுக்கு இந்த ராகு பகவான் பெரிய உறுதுணையாக இருப்பார். அடுத்தபடியாக கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சில குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களில், முக்கியமாக குழந்தைகள் விஷயங்களில் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்காரு. அதாவது ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருந்துன்னா ஒரு குழந்தை நல்லா படிப்பான், ஒரு குழந்தை கொஞ்சம் சுமாராக படிப்பான். அந்த குழந்தைகளை பற்றியே நீங்கள் கொஞ்சம் யோசனையாக இருப்பீங்க. ஏன்னா இந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், இந்த பொண்ணு படிக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சஞ்சலங்கள். ஆனால் அதே சமயம் இன்னொரு குழந்தை நல்லா படிக்கிறதுனால ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்ன இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக விஷயங்கள், பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டத்தை கொண்டு போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அடுத்தபடியாக பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் உங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரிய பகவான் ஆத்மகாரகன். இந்த ஆத்மகாரகன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அப்படிங்கும்போதே கண்டிப்பாக
ஒரு நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கே இருக்காருன்னா உங்களோட பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களோட உயர்வுகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. எது வரைக்கும் 17/10/2025 வரைக்கும் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை, அதேமாரி தொழில் வியாபாரத்தில் ஒரு நம்பிக்கை, இப்படி பண்ணணும் அப்படின்னு. அதேமாரி கடன் சுமை கண்டிப்பாக குறையும். குழந்தைகளோட மேற்படிப்புக்காக வெளியூர் நாடு வெளியூர் இல்லைன்னா போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கிற பஞ்சமாதிபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18/10/2025 முதல் இந்த பஞ்சமாதிபதி எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார். ஏன்னா குரு பகவானுக்கு சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நீச்சம். ஸோ 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால குருவோட பார்வையை வாங்குறார் அப்படின்னா பரவாயில்லை, நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும். ஆனால் இல்லை, சாதாரணமாக இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கரெக்ட் எடுத்துக்கணும். வாழ்க்கைத்தினோட உடல் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நுணுக்கம் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தபடியாக 10-11 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான், ஜீவனாதிபதி லாபாதிபதி. இது வரைக்கும் சனீஸ்வர பகவான் உங்களோட விரயராசியில் தான் இருக்கார். ஆனால் வக்கரத்தில் இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும். சுப விரயங்களாக நீ ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அசுப விரயங்கள் குறையும், வராது. அடுத்தபடியாக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரமாக கண்டிப்பாக விநாயக பெருமான் வழிபாடு பண்ணணும். இந்த மாதம் முழுவதும் விநாயக பெருமான் வழிபாடு தினந்தோறும் காலையில் எழுந்தோடனே ஓம் கம் கணபதியே நமக ஒரு 108 தடவை சொல்லுங்கள். துளசி மணி மாலை இருந்துன்னா எடுத்துக்கோங்க. ஓம் கம் கணபதியே நமக 108 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுறதுனால கிடைக்கும். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் அவர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவானுக்கு நீங்கள் சனி பகவான் காயத்ரி சொல்லி சனிக்கிழமை தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சால் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.